मैडम अगेन आपको जो समय था उससे दोगुना आप बोल चुकी हैं. Sir, can you speak in a language I can understand, sir? I think this year you forgot in Tiruvalluvar because there are no elections in Tamil Nadu. இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். Yes, I am translating because of course you did not make the attempt to learn any South Indian language. You only want to impose Hindi on us. சமைப்பீங்களா? அது ஏன் நீங்க அரசு ஆண்களை பார்த்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த கேள்வியை கேட்கறதே கிடையாது. ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க. எங்க அப்பா வந்து முதலமைச்சராவே இருந்தாங்க, அவரை ஏன் கேட்கல நீங்க? அந்த ஆத்ம நிர்பார் it's very difficult. Pardon? See, that is the problem. You see, you don't understand that we speak different languages. Either it can be in English or you can have it in regional languages so all of us can say it. சரி, இனிமேல தமிழ்லே பேசுறேன், புரியுதான்னு சொல்லுங்க. நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலன்னா நாங்க என்ன பண்றது? சற்று நேரத்திற்கு முன்னால் தான் அமைச்சர் பெருமகன் எழுந்து நீங்க பேசும் பொழுது நாங்க அமைதியா இருக்கோம், அதனால நாங்க பேசுறப்ப நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த வாக்குறுதியும் காத்துல விட்டா நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது வெங்காய விலை குறைஞ்சிருக்கு, தக்காளி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலயும் 3 வேளையும் சட்னி அரைச்சு சாப்பிட முடியுமா? पहली बात तो हर राज्य को there is a translation facility. It's difficult to understand. I know that you can speak English very well and my question was also in English.